தமிழகத்துக்கு தினமும் 5000 புலம்பெயர் தொழிலாளர்கள் ரயிலில் வருவதாகவும் அவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தால் இந்தி மொழியால் ஒன்றுபட்டு இங்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பார்கள் எனவும் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழர்களால் சென்னை சவுகார்பேட்டையில் வீடு வாங்க முடியுமா என கேள்வி எழுப்பிய சீமான், சவுகார்பேட்டை தனி தீவாக உள்ளதாகவும் ஆவேசமாக கூறினார். இந்த 10 ஆண்டுகள் ஐயா மோடி பிரதமரானதுலேருந்து எத்தனை லட்சம் பேர் வண்டி இருக்கோம்? ஒரு நாளைக்கு 4000 பேர் தொடர் வண்டியில் வந்து இறங்குறான். எங்கே இருக்கான்? எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்தா அவன் ஒரே மொழி இந்திங்கிற அடிப்படையில் ஒருங்கிணைஞ்சிருவான். நாங்கள் தமிழ்ங்கிற அடிப்படையில் ஒருங்கு இணையலை. நாங்கள் பெருத்த இனக்கூட்டத்தில் பெருத்த எண்ணிக்கையில் இருக்கிறது வன்னியன்தான். ஆனால் ஒரே சாதியாகவும் நாங்கள் ஒன்றா நிற்கலை. அடுத்து பறையர் ஒரே சாதியாகவும் நாங்கள் ஒன்றா நிற்கலை. முக்குளத்தோர், தேவர், கல்லர், மறவர், அகமுடையர் ஒரே சாதி அப்படின்னு கூட ஒன்றா நிற்கலை. காவண்டன் நாங்கள் ஒன்றா நிற்கலை. ஆனால் ஒரே மொழி அடைப்பில் நாங்கள் நிற்கலை. ஆனால் அவன் நிற்பான். 1.25 கோடி 1.5 கோடி ஏறிட்டான்னா பெருத்த சாதின்னு நாம் பேசிருக்க முடியாது. அவன் அவன் ஒரே மொழியில் நின்று என் நிலத்தையும் அதிகாரத்தையும் அவன் பறிப்பான். நான் அடிமையாவேன், அடித்து விரட்டுவான். நிலமற்ற அனாதையாக நாடற்று ஓடுவேன். இது இந்த பாருங்க, இந்த தலைவனின் மகனை சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நடக்கும். நீ எழுதி வை. அன்னைக்கு நான் இருந்தால் போராடி தடுப்பேன், இல்லைன்னா நீங்கள் என்னை தேடுவேன். நடக்கும். இதுதான் வரலாறு முழுக்க நடந்திருக்கு. ஈழத்தில் எனக்கு நடந்துச்சு. இங்கே நீங்கள் சவுகார்பேட்டையில் நீங்கள் இடம் வாங்கிடுவீங்களா? அங்கே அந்த வீட்டில் ஒன்று வாடகைக்கு போய் குடியிருந்துருவீங்களா? அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தீவு தானே அது. இது மாதிரி எத்தனை தீவை காட்ட உங்களுக்கு? இந்த பேராபத்தை நோக்கி போகுது. அவனுக்கு என்ன, எல்லாருக்கும் தனித்தனியாக மாநிலம் இருக்கு. உணராம யாரு உணர்வா? அவன் என் ரத்தத்தில் இருக்க வாழ்றானா? என் இனம் சார்ந்த வாழ்றானா? இவனுக்கு என் மொழி சத்தா கவலை இருக்கா? என் நிலம் பறிபோனா கவலை இருக்கா? என் நிலத்தின் வளம் மீத்தேன் ஈத்தன் எல்லா காவிரி படுகையில் மீத்தேன் ஈத்தன் இருக்குல்ல, கங்கை படுகையில் இருக்கா இல்லையா? ஏன் எடுக்கல? நீ ஏன் எடுக்கல? ஏன் அணுவில் கேரளாவுக்கு போன அணுவில் ஏன் இடத்துக்கு இடிந்த கரைக்கு ஏன் வந்துச்சு? அங்கே கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் தான் ஆளுது. இங்கே இடிந்த கரை அணுவில் ஆதரிச்ச இதே கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் கேரளாவில் ஏன் எதிர்த்தது? அவன் ஒரே வார்த்தை சொல்றான், என்ன வெளிச்சத்தில் வாழ்றதை விட உயிரோட வாழ்வது முக்கியம், எடுத்துக்கிட்டு போ அணுவில் வேணாம்னு. ஏன்னா அங்கே பெத்தவன் அப்பனா இருக்கான், அவன் மண்ணின் மகனை ஆள்றான். எனக்கு இங்கே எவனா இருந்தான், நான் சாவதை பற்றி என் ஆத்தாள பெண் தாய் சாகிறது, என் தங்கச்சி தாய் தாலி இருக்கிறது அவனுக்கு கவலை கிடையாது. அதனால வச்சுக்கிட்டான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.